கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்டு கேட்டு திகட்டாது. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது தேநீர் கடை பகுதி. தேநீர் கடையில நம்ம வாரம் ஒரு அற்புதமான ஆளுமையை சந்திக்கிறோம். தேநீர் கடை பகுதியில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற ஆளுமை யார் தெரியுமா? பிரபல தொலைக்காட்சி சேனல்களிலும் பிரபல வானொலி நிலையங்களிலும் தன்னுடைய நினைவாற்றல் திறமையினை வெளிப்படுத்திய நினைவாற்றல் நிபுணர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்களை தான் சந்திக்க போறோம். இவர் மெமரி கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர், அதிலும் குறிப்பாக தமிழர். 2 முறை இந்தியாவின் நினைவாற்றல் சாம்பியனை பெற்ற ஒரு வல்லுநர். இந்தியா, நேபாளம், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், கத்தார், குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா, UAE, UK, USA, ஜெர்மனி, நெதர்லாந்து, ஹங்கேரி, துருக்கி என சர்வதேச நாடுகளில் பயிற்சி அளித்த ஒரு சிறப்பு மிக்க நினைவாற்றல் பயிற்றுனர். மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் லேர்னிங் அசிஸ்டன்ட் ஆப்பை ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவில் உள்ள உலகத்தரமிக்க மென்பொறி பொறியாளர்களோடு இணைந்து உருவாக்கியவர். இன்றைக்கு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என்று வயது வித்தியாசம் பாராமல் அனைவருக்கும் பிரச்சனையாக இருக்கும் மறதி நோயை நீக்கும் விதமாக நினைவாற்றல் உத்திகள் என்னும் நூலின் ஆசிரியர். அழைக்கும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தொழிற்சாலை நிறுவனங்களிலும் நினைவாற்றல் பயிற்சி பட்டறைகளையும் வேதி சமன்பாடுகளை எளிதாக கற்பது எப்படி என்ற பயிற்சி பட்டறைகளையும் நடத்தி வரும் ஒரு ஆர்வலர். மலைக்கோட்டை மாநகராம் திருச்சியிலிருந்து நம்மோடு இணைகிறார் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள். வழக்கம் போல மிக சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்க போறாங்க நம்ம ஆர்ஜே முனைவர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே, கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் அவர்கள் வழங்கும் நினைவாற்றல் உத்திகளை வியக்கலாம், மறதி நோயிலிருந்து தப்பலாம். அன்பு பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க போற ஆளுமை யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான மாணவர்களோட நம்பிக்கை நட்சத்திரம், நினைவாற்றல் நிபுணர், நினைவாற்றலுக்காக கிராண்ட் மாஸ்டர் விருது பெற்ற ஒரே இந்தியர், ஒரே தமிழர், திரு ஜான் லூயிஸ் அவர்களை தான். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார், உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. முதல்ல பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கம். என் பேரு ஜான் லூயிஸ். நான் திருச்சியில இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான். படிச்சது வந்து திருச்சி பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமம், பெருமாள் பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல என்னுடைய பிரைமரி வகுப்பு எல்லாம் படிச்சேன். அப்புறம் ஹைஸ்கூலுக்கு திருச்சிக்கு வந்துட்டேன். காலேஜ் எல்லாமே திருச்சி புனித வளனார் கல்லூரியில படிச்சேன். புனித வளனார் மேல்நிலை பள்ளியில படிச்சேன். சோ அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்ச நாள் ஆசிரியர் பணியில கெமிஸ்ட்ரி ஆசிரியரா 15 ஆண்டுகள் இருந்தேன். அப்போ வந்து ஒரு நினைவாற்றல் போட்டி நடந்தது சென்னையில. அதுல கலந்துகிட்டு நான் வெற்றி பெற்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னை நிறைய ஊர்ல கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி மெமரி பத்தி டாக் கொடுங்க, எங்க ஸ்கூல்ல பேசுங்க, எங்களுடைய நிறுவனத்துல வந்து பேசுங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டாங்க. சோ அப்ப ஆரம்பித்தது, அதாவது 1999 பக்கம் இது மாதிரி ஆரம்பித்தது. அப்புறம் 2003க்கு அப்புறம் நான் எனது ஆசிரியர் பணியை விட்டுட்டு இந்த நினைவாற்றல் பயிற்சி பணியை முழு நேரமா இன்று வரை பண்ணிட்டு இருக்கேன். மகிழ்ச்சிங்க சார். இந்த நினைவு அப்படிங்கறதே பெரிய விஷயமா இருக்கு இப்ப உள்ள சூழ்நிலையில. நினைவு என்றால் என்ன, அத பத்தி சொல்லுங்க. நினைவு அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோமோ அல்லது தெரிந்து கொள்கிறோமோ அதை நமது மூளையில பதிய வைத்து, நமக்கு எவ்வளவு நாளைக்கு வேணுமோ அவ்வளவு நாள் பதிய வைத்து, நமக்கு வேணுங்கும் போதெல்லாம் வெளிக்கொண்டு வந்து நம்ம அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு பேர் தான் நினைவு. அப்படின்னா மறதி அது என்ன? நீங்கள் கற்றுக்கொள்வதை அல்லது நீங்கள் தெரிந்து கொண்டவற்றை நம்ம மூளையில கொண்டு போய் கரெக்டா பதிய வைக்காம இருக்கிறதுனால என்ன பண்ண முடியலன்னா, நமக்கு வேணுங்கும் போது அதை வெளிக்கொண்டு வர முடியல. சின்ன ஒரு உதாரணம், நீங்க வீட்டுக்கு வரீங்க, உங்களுடைய பைக் சாவியை ஒரு இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறீங்க. அடுத்த நாள் அங்க பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம். நீங்க அங்க மேட்ச் ஓடிட்டு இருக்கும், கிரிக்கெட் மேட்ச், CSK விளையாண்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். சாவியை தூக்கி சோஃபாவில போட்டுருவீங்க. அது சோஃபா இடுக்குல போய் மாட்டிக்கும். திருப்பி நாளைக்கு காலையில நீங்க எழுந்திரிச்சு ஆபீஸ் கிளம்பும் போது சாவி வைக்க வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா சாவி இருக்காது. அதே மாதிரிதான் நாம படிக்கக்கூடிய விஷயங்களை, கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நாம உள் வாங்கி நமது மூளையில கொண்டு போய் ஒரு இடத்துல பதிய வைக்கணும். அது நம்ம பதிய வைக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு வழிமுறை நமக்கு தெரியல. அதனாலதான் மறதி ஏற்படுது. நம்ம மூளையில வந்து நம்ம கற்றுக்கொள்ளும் விஷயத்தை பதிய வைப்பது இல்லை, இடத்துல வைக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா. அது பொருளாகட்டும் அல்லது நம்ம படிக்கிற விஷயமாகட்டும், நம்ம படிக்கிற விஷயம்னா மூளையில
மூலையில கொண்டு போய் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மூலையில வச்சிடக்கூடாது. ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல கரெக்டா வைக்கணும். அந்த இடத்துல போய் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். வீட்டுல எப்படி ஒரு பொருளை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு போய் கரெக்டா எடுத்துக்கிறோமோ அது போல நாம் படிக்கக்கூடிய விஷயங்களை, கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை, நாம் தெரிந்து கொண்ட விஷயங்களை மூலையில வந்து கரெக்டா பதிய வச்சுட்டோம்னா நம்ம எப்ப வேணுமாலும் வெளியே கொண்டு வரலாம். அதுக்கு வந்து ஒரு டெர்மினாலஜி இருக்கு. அதாவது தமிழ்ல குறியேற்றம் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல வந்து என்கோடிங்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம படிக்கிற விஷயத்த வந்து, கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்த வந்து நம்ம குறியேற்றம் செஞ்சு வைக்கிறோமா? குறியேற்றம்னாவே என்ன நமக்கு தெரியல இல்லைங்களா? அதாவது நம்ம இப்ப ஒரு ஊறுகாய் போடுறோம், அது ஒரு வருஷத்துக்கு வருது. வடகம் போடுறோம், ஒரு வருஷத்துக்கு வருது. ஏன்? அது கெட்டு போடாம வைக்கிறதுக்கு பாடம் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. அது மாதிரி அந்த பாடம் பண்ற மாதிரி நாம் இந்த உள் வாங்கக்கூடிய விஷயத்தை மறக்காமல் இருப்பதற்கு அதை பாடம் பண்ணி வைக்கணும். அப்படின்னா அது மறக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி வச்சா அது மறக்காம இருக்குமோ, இப்ப எப்படி ஊறுகாய்க்கு வந்து உப்பு அதெல்லாம் போட்டு நீங்க வெயில்ல காய வச்சீங்கன்னா அது கெட்டு போகாம இருக்குமோ, அது மாதிரி நீங்க உள் கொண்டு வர விஷயத்த பாடம் பண்ணி வைக்கணும். அது எப்படி பாடம் பண்றது அப்படிங்கறது அழகான குறியேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அழகான ஒரு வார்த்தையில குறியேற்றம் செய்து வைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி அதை நம்ம பதிய வச்சோம்னா அது மறக்காம இருக்கும் அப்படிங்கிறது. சரிங்க சார். நினைவுங்கிறது ஏன் முக்கியமா இருக்கு? நீங்க வாழ்க்கையில எது வேணுமாலும் எடுத்துக்கீங்களேன், எல்லாமே இன்னைக்கு வந்து நினைவு தான். இப்ப நீங்க யாரு, நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க எங்க போகணும், அதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம புதுசா கண்டுபிடிக்கிற விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே நினைவு தான் இல்லைங்களா? ஆமாங்க. நினைவு இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க எங்க போகணும்னே தெரியலன்னா எப்படி போக முடியும்? போக முடியாது. அது உண்மைதாங்க சார். அப்ப வந்து மறதியும் நல்லதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? சில கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் மறந்துறதுனால அதுவுமே நல்லதுன்னு சொல்றாங்களா? அப்ப நினைவுங்கிறது மட்டும் ஏன் முக்கியமா வச்சுக்கிறோம்? மறதியும் நல்லது. அது மறக்க வேண்டிய விஷயங்களை நம்ம மறக்கணும். ஆனா அததான் நம்ம மனசு நல்லாவே ஞாபகத்துல வச்சுக்குது இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அது நம்மளுக்கு அது பிடிக்காத விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா திரும்ப 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 அதை நம்ம மனசுக்குள்ள போட்டு அப்படியே அலசி பாக்குறோம். அது நம்ம திரும்ப 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 மனசுல அலசுறதுனாலயே நம்ம மறக்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்து மறக்காம இருக்கு. நம்ம நினைவுல வைத்துக் கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா அதை வந்து அடிக்கடி அலசி பார்ப்பது இல்லை. அது நம்ம மனசுல ஒட்டிக்கும், அது நான் எப்ப கூப்பிட்டாலும் வரும் அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு அந்த குறியேற்றம் செஞ்சு வைக்கிறது இல்ல. அந்த குறியேற்றம் செய்யறதுக்கு ஒரு வழி வந்து திரும்பி திரும்பி அலசி பாக்குறது. பட் அது மட்டும் காரணம் அல்ல, அது ஒரு வகை. திரும்ப திரும்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில அதை நம்ம திரும்பி திரும்பி யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது மறக்காது எந்த ஒரு விஷயமும். மறதிக்கான காரணங்களா என்னென்ன இருக்கு? மெயினா பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங், ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யறது. அதுதான் நம்மளோட மறதிக்கான மிகப்பெரிய காரணங்களா? இன்னைக்கு மறதிக்கு வந்து அதிகபட்சமா நிறைய பேருக்கு மறதி வரதுக்கு காரணம் வந்து மல்டி டாஸ்கிங். ஆனா அதையும் தாண்டி அந்த பேசிக் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, எப்படி நம்ம ஒரு விஷயத்த உள் வாங்குறது. அதாவது நம்மளுடைய நினைவு வந்து 4 ஸ்டேஜ்ல செயல்படுது. முதல்ல வந்து எந்த விஷயமா இருந்தாலும் உள் வாங்கணும். கண்ணால பாக்குற சில விஷயத்த இப்ப நான் பேசுறேன், நீங்க காதால கேக்குறீங்க. கண்டிப்பாங்க. இப்ப இது வந்து செவி வழியா உங்களுக்கு உள்ளார வருது. இப்ப நீங்க ஏதாவது ஒரு மேட்ச் பாக்குறீங்க, அது கண் வழியா, அந்த புலன் வழியா உங்களுக்கு உள்ள வருது. ஒரு கார்டனுக்கு போறீங்க, பூக்களுடைய வாசனை உங்களுக்கு வருது. அந்த வாசனை மூக்கு வழியா உள்ள நம்ம நுகர்றோம். சுவை வந்து வாய் வழியா, நாக்கு வழியா நமக்கு தெரியுது. அப்புறம் தொடு உணர்ச்சி நம்ம தொட்டு பாக்குறோம். இந்த 5 புலன்கள் வழியா தான் எல்லா கற்றலுமே நடைபெறுது. சரிங்களா? அந்த 5 புலன்களும் வந்து எக்ஸைட் ஆகணும் ஒரு விஷயத்த. இப்ப நீங்க ஒரு ரோட்ல டிராவல் பண்ணி போறீங்க, ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. உடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஒரு சுகர் ஃபேக்டரி ஞாபகத்துக்கு வரும். நீங்க சின்ன பிள்ளைல பார்த்தது. ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து உங்க நினைவுல இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து இன்னைக்கு நீங்க வேற ஒரு ரோட்ல போகும்போது வரும்போது, அந்த சுகர் ஃபேக்டரிக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அப்ப இந்த பக்கத்துல இந்த ஏரியாவில எங்கேயோ ஒரு சுகர் ஃபேக்டரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது இல்லைங்களா? நினைவுல பதிஞ்சிடுறது. நினைவுல பதிஞ்சதுனாலதான் உங்களால அதை கம்பேர் பண்ணி இன்னைக்கு வெளியில கொண்டு வர முடியுது இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்யறதில்லைன்னா, நம்ம உள்வாங்குற விஷயத்துல 5 புலன்கள் ஏதாவது 2 புலன்களாவது என்ன எக்ஸைட் ஆகணும், கிளர்ச்சி வரணும், மகிழ்ச்சி அடையணும். மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண் புலனும் செவி புலனும் கண்டிப்பா கிளர்ச்சி அடையணும். கிளர்ச்சி அடைகிற விஷயங்கள் மட்டும்தான் மனசுல பதியுது இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா. நம்ம ஒரு விஷயத்த படிக்கிற கண்ணால பாக்குற விஷயமும் காதால கேட்கிற விஷயமும் கிளர்ச்சி அடையணும். அதுக்கு மேல மற்ற புலன்களும் நம்மளுக்கு அது உதவி புரிஞ்சுன்னா இன்னும் நம்மளுக்கு மனசுல ஆழமா பதியும். அந்த வாசனை, அதை தொட்டா எப்படி இருக்கும், அதை சுவைத்தால் எப்படி இருக்குங்கிறது இது அடிஷனலா. அப்ப இந்த கிளர்ச்சி ஆகாதனாலதான் மறந்துடுறோம். காத்திருங்கள், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தேநீர் கடை.
தெய்வீக மனம் பரவ, உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க, செல்வம் பெருக, எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபொடியாக, எல்லா தடைகளும் வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற, குபேரலட்சுமி கடாட்சம் பெற, மன நிம்மதி, ஆரோக்கியம், அமைதி பெருக, இறக்குமதி செய்யப்பட்ட BGM நம்பர் 1 பாரத் சாம்பிராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும். திருச்சி, கரூர், தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள். 8124472168 என்ற அலைபேசி எண்ணுக்கு அழைத்து மேலதிக தகவல்களை பெறவும். முயற்சி நம்முடையது, முடிவு இறைவனுடையது. நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, மல்டி டாஸ்கிங்னு. அப்ப அந்த காலத்துலயும் சரி, இந்த அஷ்டாவதானி, சதாவதானி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஒரே நேரத்துல 8 வேலையை செஞ்சாங்க, 10 வேலையை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அப்ப அவங்க எல்லாம் எப்படி மறக்காம இருந்திருக்காங்க? அதாவது ஒரே நேரத்தில் செய்யறாங்க அப்படின்னு நீங்க அதை அப்படி எடுத்துக்க கூடாது. ஒன்னு செஞ்சுட்டு அது அந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொன்னு செஞ்சுட்டு திருப்பி அதுக்கு பழசுக்கு வராங்க. அப்ப ஒரே நேரத்துல எல்லாம் செய்யறது இல்லைங்களா? ஒரே நேரத்துல ரெண்டையும் நம்மளால அது அனிச்சை செயலா மாறினதுக்கு அப்புறம் தான் செய்ய முடியும். இப்ப கார் ஓட்ட கத்துக்கிறீங்க, நீங்க ஆரம்பத்துல முதல்ல ஓட்டும் போது சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது நேரா பாரு, இடுப்பை வளைக்காத, பிரேக் குடி, பெல் அடி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அதை கான்சியஸா பண்றோம். நம்ம பழக பழக என்ன ஆயிடுது, 2 கையை விட்டுட்டு போற அளவுக்கு வந்துடுறோம். சோ இந்த அனிச்சை செயலா மாறும் வரை நம்ம 2 வேலையை செய்ய முடியாது. நம்ம 2 வேலையை செய்யறோம் அப்படின்னா ஒன்னு கான்சியஸா பண்றோம், இன்னொன்னு அன்கான்சியஸா பண்றோம். அதாவது அது அனிச்சை செயலா மாறிடுது. இதை நம்ம கான்சியஸா ரெகுலரா பண்ணிட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அனிச்சை செயலா மாறிடுதுன்னு சொல்ல வரீங்க? ஆமா, அந்த மாதிரி அனிச்சை செயலா மாறினதுதான் நம்ம மல்டி டாஸ்க் பண்ண முடியும். நீங்க புதுசா 2 விஷயத்த கத்துக்கும் போது ரெண்டையுமே சைமல்டேனியஸா நீங்க பண்ண முடியாது. இப்ப நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற மாதிரி அது இல்லைங்களா. புதுசா முதல் நாள் ஓட்டும் போது எப்படி சைக்கிள் ஓட்டணும், இடுப்பு வளைக்காம ஓட்ட முடியல, கீழே விழாம ஓட்ட முடியல, சாயாம ஓட்ட முடியல. ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா ஓட்ட ஆரம்பிச்சிடும். அது போல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஏதாவது ஒன்னாவது அனிச்சை செயலா இருந்தாதான். இப்ப நீங்க ஒரு பேப்பர் மடிக்கணும், அதே சமயத்துல இன்னொரு வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த பேப்பர் மடிக்கிற வேலையை நீங்க அனிச்சை செயலா செய்யலாம். அதுக்கு உங்களுக்கு கான்சியஸ் எஃபர்ட் தேவையில்லை. அந்த மாதிரி விஷயங்களை நம்மளால பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயங்களையே எல்லாமே கலந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். ஒரே சமயத்துல செஞ்சு முடிக்கணும்னு பாக்குறோம். நேரம் போதாமை. இவ்வளவு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க, மிக்சி கண்டுபிடிச்சாச்சு, கிரைண்டர் கண்டுபிடிச்சாச்சு, வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனாலும் பத்த மாட்டேங்குது. ஆனாலும் அந்த நேரம் எங்க போச்சு தெரியல, நமக்கு இன்னும் தெரியல, நமக்கு பத்த மாட்டேங்குது. ஏன்னா நம்மளுடைய மூளை அந்த அளவுக்கு பல விஷயங்களை ஒரே நேரத்துல யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் மெயின் காரணம். அதை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம மல்டி டாஸ்கிங் டெஃபினெட்லி டிட்டோரியேட் அவர் மெமரி. நினைவக மாதிரி நினைவகத்தோட செயல்முறையை பத்தி விளக்கி சொல்லுங்க. முதல்ல நம்ம சென்சரி மெமரின்னு சொல்லுவாங்க. அதாவது புலன், எதுவுமே அந்த புலன்கள் வழியா தான் உள்ள போகுது இல்லைங்களா. இப்ப நீங்க ஒரு பார்க்ல உட்கார்ந்து இருக்கீங்க, அங்க ஒரு பைக் போகுது, ஒரு குருவி சத்தம் போடுது. பைக் போறத கண்ணால பாக்குறீங்க, குருவி சத்தம் போடுறத காதால கேக்குறீங்க. அந்த நீங்க உட்கார்ந்து இருக்க அந்த கல்லு தொட்டு பாக்குறீங்க, அப்படியே சொரசொரப்பா இருக்குது. அந்த எல்லா செயல்களும் ஒரே நேரத்துல நடந்தாலும் நீங்க அந்த நொடியில எந்த புலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க மனசுக்குள்ளார வரும். மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்வை புலன் தான், கண் புலன் தான் அதிகமா முக்கியத்துவம். அதாவது நம்மளுடைய சென்சஸ்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் 95% நம்ம பிரெயின் ஞாபகத்துல வச்சுக்கும். அதனாலதான் டிவில பாக்குறது, சினிமா பாக்குறது, அதெல்லாம் நம்ம மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருது. புலன்கள் வழியா உள்ள வருது இப்ப நீங்க கண்ணால பாக்குறது நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் தான் நிக்கும். 5 செகண்டுக்கு அப்புறம் நீங்க வேற ஒண்ணு பாத்துட்டீங்கன்னா இது போயிடும். நீங்க காதால கேட்கிற ஒரு விஷயம் நீங்க அப்ப கேட்கும் போது 3 செகண்ட் தான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். அதுக்குள்ளார நீங்க என்ன பண்ணணும், அந்த சென்சரி மெமரியில இருந்து ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு நீங்க உள்ள கொண்டுட்டு போகணும். அடுத்த ஸ்டேஜ் அது. நீங்க இப்ப இந்த காதால கேக்குறீங்க, கண்ணால பாக்குறீங்க, மூக்கால நுகர்றீங்க, கையால தொட்டு பாக்குறீங்க. நீங்க ஒரே நேரத்துல நடந்தா கூட நீங்க அந்த நிமிடத்தில், அந்த நொடியில் எந்த புலனால நீங்க எந்த புலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நுகர்கிறீர்களோ அது மட்டும் உங்களுக்கு ஒர்க்கிங் மெமரிக்கு போகும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். 4 நடந்தாலும் நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு மேக்சிமம் 5 செகண்ட்ஸ் தான் அதுக்கு லைஃப் ஸ்பேன். அது மட்டும் ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு போகும், மத்ததெல்லாம் மறந்து போயிடும். முக்கியமா நம்மள அறியாமலே பார்வை புலன் தான் நம்மளுக்கு அதிகமா முக்கியத்துவம் எடுத்துக்கும். கண்ணால பாக்குற விஷயம் தான் நம்மளுக்கு நிறைய மனசுல பதியும். 2வது தான் செவி புலன். உண்மையிலே நம்ம சின்ன வயசுல இந்த கம்பராமாயணம், மகாபாரதம் எல்லாம் பார்த்த போது அது கேட்டதை விட பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப வரைக்கும் அந்த கதையெல்லாமே ஞாபகம் இருக்கு இல்லைங்களா. ஆமா, ஒண்ணுக்கு ஒரு உருவம் கொடுத்திருக்காங்க. அந்த பேர் சொன்னே அந்த உருவம் உங்களுக்கு ஞாபகம் வந்துருது இல்லைங்களா. அததான் குறியேற்றம் செய்தல் அப்படின்னு சொல்றாங்க. சார், அப்ப அது கற்பனை திறனை பாதிக்காதுங்களா? ஏன் கற்பனை திறனை கற்பனை திறன் கூட தானே செய்யும். நீங்க காதால ஒரு விஷயத்த கேக்குறீங்க, அது உண்மையா இருந்தா எப்படி இருக்கும் நீங்க யோசனை பண்ணி பாக்குறது ஒரு கற்பனை திறனை வளர்க்க தானே செய்யும். இப்ப 1949 நல்ல தம்பின்னு ஒரு படம் வந்துச்சு.
அதுல பாத்தீங்கன்னா விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி அஞ்ஞானத்தை அழிக்க போறேன்டி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் ஆமா ஆமாங்க. இல்லைங்களா? அன்னைக்கு வந்து அது கற்பனையில வந்து அது இப்படி எல்லாம் நடந்தா எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை தானே அது. கண்டிப்பாங்க. இன்னைக்கு நம்ம அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல. எல்லாமே அது அப்படியே அது சொன்னது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. அதையும் தாண்டி போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க. அந்த கற்பனை வந்து இது நிச்சயமா கூட்டதான் செய்யும். அந்த குறியேற்றம் செய்தல் வந்து கற்பனையை வந்து நம்மளுக்கு கூட்டுது. ஏன் இன்னைக்கு வந்து அந்த குறியேற்றமே நம்ம செய்யறது இல்லை அப்படின்னா, இன்றைய குழந்தைகள் வந்து பிறந்ததுல இருந்தே வந்து அவங்களுக்கு டிவி காமிக்கிறாங்க, சினிமா காமிக்கிறாங்க, அல்லது மொபைல் போன் காமிக்கிறாங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க ஒரு அடர்ந்த காடு, சரிங்க சார். இருட்டுல நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. எங்கும் விலங்குகளுடைய சப்தம், பறவைகளுடைய சப்தம், அந்த காட்டினுடைய நிலவின் ஒளி இலைகளினுடைய இடைவெளியில் அப்படியே உள்ள பூந்து உங்க மேல வந்து அடிக்குது. இதை நான் சொல்லும் போது இப்ப நீங்களா அந்த காடு எப்படி இருக்கும், இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கும் அப்படிங்கறது உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது இல்லையா? முடியுதுங்க. ஆனா இன்னைய குழந்தைங்களுக்கு இது மாதிரி எல்லாம் இல்லாம நேரடியா அதை யாரோ ஒருத்தர் ஷூட் பண்ணி அதை வந்து டிவில காமிக்கிறாங்க. இது யாரோ கற்பனை பண்ணி அதை படமா எடுத்து உங்களுக்கு காமிக்கிறாங்க. இது வந்து நீங்களா கற்பனை பண்ணல, நீங்களா கற்பனை பண்ணி அதை காட்சியா பார்த்தாதான் அது மனசுல நிக்கும். அப்ப அந்த குழந்தைகள் வந்து அந்த பார்வை மூலமா கிளர்ச்சி விடுறாங்க தானே? ஆமா, கிளர்ச்சி விடுறாங்க. எடுத்தோன்னு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சின்ன வயசுல அவ்வளவு ஃபாஸ்டா கத்துக்கிறாங்க இல்லையா? ஆனா அதனுடைய காஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்க பெருசானதுக்கு அப்புறமும் எல்லாத்தையுமே அது மாதிரி யாராவது காமிச்சிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுது. சோம்பேறித்தனம் வந்துருது. இவங்களால படிக்கக்கூடிய விஷயத்துல நம்ம ஞாபகத்தில் வைக்கக்கூடிய விஷயங்களை இவங்களா கற்பனை பண்ணி பாக்குறதுடைய சக்தியவே இழந்துடுறாங்க. அந்த கற்பனை செய்து கொள்ளக்கூடிய திறன் வந்து நம்மளுக்கு குறைஞ்சி போகும்போது நிச்சயமா நம்மளுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு முதல்ல அந்த புலன் சென்சரி மெமரியில இருந்து நம்மளுடைய குறுகிய கால நினைவகத்துக்கு வரும், அது ஷார்ட் டர்ம் மெமரிக்கு. இது மாதிரி நீங்க வந்து ஒரு 5 செகண்டுக்கு ஒன்னையா கவனிச்சு நீங்க ஒரு 6 விஷயத்த உள்ள வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்சிமம் 7 விஷயத்த உங்க பிரெயின் வரிசையா ஞாபகத்துல வச்சுக்கும். அப்புறம் நீங்க அதுக்கு மேலேயும் 8, 9, 10 நீங்க போனீங்கன்னா இந்த முன்னாடி படிச்ச விஷயங்கள்லாம் ஒண்ணா மறக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஷார்ட் டர்ம் மெமரியோட கெப்பாசிட்டி வந்து 7 விஷயங்கள் தான். 7 விஷயத்துக்கு மேல போனுச்சுன்னா அது மறந்துடும். இப்ப நீங்க இருக்கீங்க, நான் ஒரு டென்னிஸ் பாலை தூக்கி போடுறேன் உங்க கையில, சோத்து கையில பிடிச்சுக்கிறீங்க. இன்னொரு டென்னிஸ் பாலை தூக்கி போடுறேன், இடது கையில பிடிச்சுக்கிறீங்க. இன்னொன்னு தூக்கி போடுறேன், 2 கையையும் சேர்த்து அந்த 2 பாலோட சேர்த்து 3வது பாலையும் பிடிச்சுக்கிறீங்க. இப்ப நான் 4வது பாலை போடுறேன். நீங்க அதை பிடிக்க முயற்சி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? கீழே தவற விட்டுருவோம். ஏற்கனவே பிடிச்ச பால் கீழே விழுந்துரும். கண்டிப்பா. அப்ப அது பிடிக்கிறதுக்கு அப்ப உங்களுடைய கெப்பாசிட்டி என்னது? 3 ஐட்டம் தான் இல்லைங்களா? அப்ப நீங்க அதுக்கு மேல நீங்க வந்து நான் போட்டதெல்லாம் நீங்க பிடிக்கணும்னா ஏற்கனவே வந்ததை வந்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு தான் அடுத்தது நீங்க பிடிக்க முடியும். கண்டிப்பாங்க. அப்ப வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த குறுகிய கால மெமரியில 7 ஐட்டம் வரைக்கும் அது அப்படியே வாங்கிட்டு இருக்கும். நம்ம சொல்றதெல்லாம் உள்ள வாங்கிக்கும். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த முதல்ல படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணா, நம்ம அந்த குறுகிய கால மெமரியில இருந்து தற்காலிக நினைவகத்துக்கு கொண்டு போகணும். எப்படிங்க அது? அதுக்குதான் அந்த குறியேற்றம் செய்து வைக்கணும். அதை வந்து காட்சியா பாக்கணும். அந்த நம்ம ஒண்ணுக்கு பின்னாடி ஒரு விஷயமா உள்ள வருது இல்லைங்களா? ஆமாங்க. அதை தொடர்பு பண்ணி வைக்கணும். அதெல்லாம் நம்ம வர இதுல வந்து பயிற்சியில நம்ம பாக்கலாம். இப்ப நீங்க அந்த நம்ம நினைவகம் இப்படிதான் செயல்படுது. இப்ப நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம அப்படி கொண்டுட்டு போக முடியும்னு நமக்கு தெரியல இல்லைங்களா? ஆமாங்க சார். அப்ப அந்த 7 விஷயத்த வந்து நீங்க ஒன்னோட ஒண்ணு தொடர்பு படுத்தி அப்படியே கொண்டுட்டு போனீங்கன்னா அது வந்து தற்காலிக நினைவகத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு நாள்ல இருந்து 7 நாள் வரைக்கும் ஞாபகத்துல இருக்கும். 7 நாள் கழிச்சு அப்புறம் திருப்பி போயிடும், அதுவும் போயிடும். அப்ப அதுக்கப்புறம் நீங்க வந்து நிரந்தர நினைவகத்துக்கு போகணும்னா திருப்பி வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில அதை திருப்புதல் செய்யணும். அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்க திருப்புதல் செய்தால் அது வந்து உங்களுடைய நிரந்தர நினைவகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உங்களுக்கு வந்து நம்மளுடைய தேசிய கீதம் வந்து மனப்பாடமா தெரியும் இல்லைங்களா? தெரியும் சார். எல்லா வாய்ப்பாடும் மனப்பாடமா தெரியும். எப்ப தூங்கும்போது தட்டி எழுப்பிட்டு கேட்டாலும் இதெல்லாம் கடற்கரை நம்மளால சொல்ல முடியும். ஏன்? அது நல்ல நிரந்தர நினைவகத்துக்கு போயிடுச்சு. பல முறை நம்ம வந்து தேவைக்கு அதிகமான முறையில நம்ம அதை ரிவிஷன் பண்ணிருக்கோம். கண்டிப்பாங்க. அத்தனை ரிவிஷன் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்க அது பயன்பாட்டுல இருக்குது இல்லைங்க, அதனால ஒண்ணு. ஆனா அதே சமயத்துல நீங்க வந்து ஒரு படிக்கிற விஷயத்த நீங்க முதல்ல வந்து கொண்டுட்டு வரதுல இருந்து அது உங்களுடைய நிரந்தர நினைவகத்துக்கு கொண்டுட்டு போகணும்னா 1 மாதம் முதல் 3 மாசம் ஆகும். நீங்க இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு டெஸ்ட் எழுதிட்டு 5க்கு 5 மார்க் வாங்கிட்டு நான் 5க்கு 5 மார்க் வாங்கிட்டேன், எனக்கு இனிமேல் இது எப்பொழுதுமே ஞாபகத்துக்கு வரேன்னா எந்த கொம்பனுக்கும் வராது. அப்படி யாருமே கிடையாது, கடவுளுக்கே வராது. அது ஏன்னா கடவுள் தான் அந்த பிரெயினை படைச்சாரு. அவர் படைச்சது வந்து இப்படிதான் படைச்சிருக்காரு. நீங்க முதல்ல சென்சரி மெமரியில உள்ள வாங்கணும், அது 3 செகண்ட் தான் இருக்கும். இப்படி நீங்க 3 செகண்டா சேர்த்தீங்கன்னா 7 விஷயத்த
ஞாபகத்துல வச்சுக்க முடியும். அந்த 7 விஷயத்துக்கு மேல போனுச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின விஷயம் மறக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், அதை இன்னொரு இடத்துல கொண்டு போய் குறியேற்றம் செஞ்சு பத்திரமா வைக்கணும். அப்புறம் அந்த இடத்துக்கு போய் நீங்க ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அது நிரந்தர நினைவகத்துக்கு போகும். இது நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா பாக்கலாமா? நம்ம இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு வேகா இருக்கும், இது என்னது, இதெல்லாம் சாத்தியமா, இது உண்மையா அப்படின்லாம் தோணும் உங்களுக்கு. ஆச்சரியமாவும் இருக்குது, பிரமிப்பாவும் இருக்குது. எதோ சொல்றீங்க, கொண்டு போய் பத்திரமா வைக்கணும் அப்படிங்கிறீங்க, அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது. இப்ப நீங்க இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி சில என்னுடைய ஷோஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, லைவ் ஷோஸ் எல்லாம் நான் பண்ண விஷயங்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இல்லீங்களா? பாத்தேங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இவ்வளவு குயிக்கா இதை மனப்பாடம் பண்ணிருக்க முடியும், அவ்வளவையும் எப்படி உடனே திருப்பி சொல்ல முடியும் தப்பு இல்லாம, அப்படிலாம் உங்களுக்கு தோணி இருக்கும். கண்டிப்பாங்க. இப்ப இது இந்த 4 ப்ராசஸையும் அதுல அவ்வளவு குயிக்கா நம்ம பிரெயினால பண்ண முடியும். அந்த உத்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா யாரு வேணுமாலும் என்ன வேணாலும் செய்ய முடியும். இது சில பேருக்கு அந்த காலத்துல என்னன்னா, இந்த டிவி இதெல்லாம் இல்லாத காலகட்டத்துல எல்லாருமே தன்னுடைய கற்பனையை பயன்படுத்தியே தான் படிச்சாங்க. சரி சரி. அதனாலதான் அவங்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல தெளிவா ஞாபகத்துல இருந்துச்சு. மகிழ்ச்சிங்க சார். இன்னைக்கு பல மாணவர்களுக்கு இந்த சினிமா பாட்டு, கதை இதெல்லாம் டக்குன்னு மனப்பாடம் ஆகுற மாதிரி அவங்களோட பாட புத்தகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்களால அவ்வளவு மனப்பாடம் பண்ண முடியறதே இல்ல. ஏன்னா அவங்க அதை காட்சிப்படுத்துறது இல்ல, தொடர்பு படுத்துறது இல்ல, அதை குறிப்பிட்ட இடைவெளியில திருப்புதல் செய்வது இல்லை. அப்படியே படிச்சா கூட அந்த நேரத்துல மனப்பாடம் ஆகுறதே தவிர எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து திருப்பி ரீவைண்ட் பண்ணலாம்னா அது வர்றதில்லை இல்லங்க. ஆமா, அவங்க அந்த நிரந்தர நினைவாட்டல கொண்டுட்டு போறது இல்ல. ஒரு தடவை படிச்சுட்டு ஒரு தடவை சொன்னோன்னு அப்படியே விட்டுறாங்க. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த மாணவரும் ஒரு சினிமா பாட்டை முழுசா கூட பாட தெரியாது. ஒரு வரி பாடுறாங்க, ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா தெரியாது, அதுவும் மறந்து போயிடுது. ஏன்னா சினிமா பாட்டுல அது மியூசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் போயிடுச்சு இப்ப உள்ள பாடல்கள்ல. அந்த பாடல் வரிகள்ல வரக்கூடிய அர்த்தங்களை தெரிஞ்சாதான் நம்ம காட்சிப்படுத்த முடியும். உண்மைதாங்க சார், உண்மை. அந்த காட்சிப்படுத்த முடியல அப்படின்னா அந்த விஷயம் நம்ம மனசுல நிற்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப தொலை தூரத்துல இருந்து எங்கேயோ ஒரு பேண்ட் வாத்தியம் உங்க சத்தம் கேக்குது, ட்ரம் சத்தம் கேக்குது, ஹார்மோனியம் பெட்டி அந்த சத்தம் கேக்குது. இப்ப இதை நான் சொன்னா கூட உடனே உங்க மனசுல அங்க ஒரு மேடையில எல்லா கலைஞர்களும் நின்று அந்தந்த வாத்தியத்தை வாசிச்சிட்டு இருக்க மாதிரி தானே உங்களால பார்க்க முடியுது. கண்டிப்பா கண்டிப்பாங்க. நீங்க மியூசிக்கை மட்டும் கேட்கல, அந்த வாத்திய குழுவை உங்க கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்திருப்பீங்க. இப்ப நேரம் அந்த கற்பனை காட்சி தோணாம நீங்க முயற்சி பண்ணீங்கனாலும் உங்க மனசுல நீண்ட நாளைக்கு நிக்காது. கற்பனையில தோணக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கிறது இல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா யாரும் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஒரு ஃபேக்டரியில 1000 பேர் வேலை செய்யறாங்கம்மா. ஒரு ஆளுக்கு சம்பளம் 200 ரூபான்னு வச்சுங்க, ஆவரேஜா 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் சம்பளம். 8 மணி நேரம் அவங்க வேலை செய்யறாங்களா? அது இண்டஸ்ட்ரியல் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்தியாவுல எவ்ரி எம்ப்ளாயி இஸ் சர்ச்சிங் ஃபார் திங்ஸ் ஃபார் 2 hours எவ்ரி டே. ஹெல்மெட் எங்க வச்சேன், வெல்டிங் செட் எங்க வச்சேன், டீ டோக்கன் எங்க வச்சேன், பேனாவை எங்க வச்சேன், ஃபைல் எங்க வச்சேன். சோ அவங்க நேச்சர் ஆஃப் ஜாப் என்னவோ அதுல எதையாவது ஒண்ணு மறந்துட்டு அதை தேடுறாங்க. 2 மணி நேரம் தேடுறாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு 200 ரூபாய் சம்பளமா? அப்ப 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பளம்? 50 ரூபாய். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் சம்பளம் வாங்குற கம்பெனியா இருந்ததுன்னா 50 ரூபாய் வேஸ்ட். அப்ப 1000 பேருக்கு எவ்வளவுமா? இல்ல ஒருத்தரே எடுத்துங்க, ஒரு நாளைக்கு 50 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 30 × 50 1500 ரூபாய். வருஷத்துக்கு 2 மாசம் லீவுன்னு வச்சுங்க, சனி ஞாயிறு போடுற லீவு. 10 மாசத்துக்கு பண்ணீங்கன்னா 15000. ஒரு ஆளுக்கு 15000 ரூபாய் வேஸ்ட். 1000 பேத்துக்கு 1.5 லட்சம், 15 லட்சம், 150 லட்சம் இல்லைங்களா? 1000 பேருக்கு 200 ரூபாய் சம்பளத்துல இருந்தா நீங்க 200 ரூபாய்க்கு யாருக்கு சம்பளம் வாங்குறோம்? நீங்க எல்லாம் 1000 ரூபாய்க்கு அப்படி யாரு வாங்குற ஒரு நாளைக்கு? ரொம்ப கம்மி தான் இல்லைங்களா? அப்ப இந்தியாவில 80 கோடி பேர் வேலை செய்யறாங்க இது மாதிரி. அப்ப எவ்வளவு லாஸ் வருதுன்னு பாருங்க. கேட்டா என்ன சொல்றேன், நான் மறந்துட்டேன், பேனா எங்க வச்சேன்னு மறந்துட்டேன், ஃபைல் எங்க வச்சேன்னு மறந்துட்டேன். சரிங்க சார். இப்ப பெரியவங்களுக்கு, அதாவது பெண்கள் ஆண்கள்ங்கிற வித்தியாசமே இல்ல, நிறைய பேருக்கு மறதி வருது. முக்கியமா கண்ணாடி எங்க வச்சோம், வாட்ச் எங்க வச்சோம், வீட்டு சாவி எங்க வச்சோம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் தொடர்ந்து தினம் வருது. அதே மாதிரி இன்சூரன்ஸ், வீட்டு வரி, கரண்ட் பில்லு இதெல்லாம் கட்டுற லாஸ்ட் டேட் எப்பன்னு ஞாபகத்துக்கு வர்றது இல்ல. நிறைய வீட்டுல பிரச்சனைகள் கூட வருது இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம்? முதல்ல டெய்லி வீட்டுல சண்டை வர்றதுக்கு காரணமே இதுதான். நான் இங்கதான் வச்சேன், நீங்க தான் எடுத்து வச்சுட்டீங்க, நீ எனக்கு ஞாபகப்படுத்தல இல்லைங்களா? அடுத்தவங்க மேல பழியப்படுறோம். நீங்க சொன்ன மாதிரி இன்றைய காலகட்டத்துல அது அதிகமாயிடுச்சு, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். அதாவது ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது இதை செய்கிறோம் என்ற தன் உணர்வே இல்லாமல் செய்யறதுதான் அதுக்கு காரணம். சின்ன உதாரணம் சொல்றேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க. சரிங்க சார். இலங்கையில இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க.
வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எங்க அப்பா அப்பதான் வீட்டுக்குள்ள வராரு. உங்களெல்லாம் பார்த்தோன்னு ஒரு மகிழ்ச்சியில வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணாடியை கலட்டி அறியாமலே அந்த போட்டோ பிரேம் பின்னாடி வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கண்ணாடியவே காணோம். வீடே அலசி பார்த்தாச்சு, கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் வேற கண்ணாடியை வாங்கிட்டாருன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் பொங்கல் சமயத்துல நாங்க சுண்ணாம்பு அடிக்கும் போது அந்த போட்டோ பிரேமை கழட்டும் போது அதுக்குள்ள இருந்து விழுந்துச்சு அந்த கண்ணாடி. அப்பதான் அவருக்கு ஞாபகம், ஓ அன்னைக்கு அவங்க வந்த அன்னைக்கு நான் ஒரு மறதியா அந்த இடத்துல வச்சுட்டேன். அதாவது நம்ம வைக்கக்கூடிய பொருளும் இப்ப நீங்க கண்ணாடியை கலட்டி ஒரு இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அது வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. நீங்க வேற ஒரு இடத்துல மாத்தி வைக்கும் போது என்ன பண்ணா ரெண்டையும் தொடர்பு படுத்தி வச்சு, ஓ இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம், அந்த இடத்துல ரெகுலரா வைக்கிற இடத்துல நம்ம வைக்கல, இப்ப இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதை எக்ஸாஜரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம சர்வசாதாரணமா அப்படி நினைச்சோம்னா அது ஃபிளீட்டிங் தாட்ஸ்ல போயிடும். அப்புறம் அதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறது? இப்ப நீங்க அந்த போட்டோ பிரேம் பின்னாடி அந்த கண்ணாடியை கழட்டி அவங்க வைக்கும் போது என்ன பண்ணணும்னா அந்த போட்டோ பிரேம் பின்னாடி 100 கண்ணாடி இருக்கிற மாதிரி, இல்லாட்டி 1000 கண்ணாடி இருக்கிற மாதிரி, இல்லைன்னா அந்த போட்டோ பிரேம்ல இருந்து கண்ணாடியா கொட்டுற மாதிரி அப்படி ஒரு நொடி பாத்துட்டா போதும். ஓ அது எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம், ஆனா ஏதோ ஒரு இது நம்ம மனசுல பதிய வைக்கணும். ஓ சரி சரி. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே குளிக்க போயிடுவாங்க. பாத்ரூம்ல போய் அண்டர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாப்பாங்க கையில வாட்ச் இருக்கும். அது வாட்டர் ப்ரூஃப்னு அதுல போட்டிருந்தா கூட நம்ம நம்ப மாட்டோம். என்ன பண்ணுவோம், தூக்கி செவுத்து மேல வச்சிருவோம், கண்ணுக்கு தெரியாம ஒரு இடத்துல வச்சிருவோம். அப்புறமே அடுத்த நாள் ஆபீஸுக்கு கிளம்பும்போது வாட்ச் இருக்காது, எங்க வச்சோம்னே தெரியாது, சண்டை வரும் இல்லைங்களா? இப்ப நீங்க அந்த பாத்ரூம்ல அந்த வாட்சை கலட்டி செவுத்து மேல வைக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம், உங்க வாட்டர் பைப்ல இருந்து அல்லது ஷவர்ல இருந்து என்ன செய்யலாம், அப்படியே வாட்சா கொட்டுற மாதிரி ஒரு நொடி நீங்க காட்சி பண்ணிட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். இது நீங்க சொல்றது சிரிப்பால வருது. சிரிப்பா இருந்தாலும் நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு நாளைக்கு நீங்க கான்சியஸாவே ஒரு இதை மாத்தி வச்சுட்டு நீங்க செஞ்சு பாருங்க. ஆனா உடனே என்ன செய்யக்கூடாதுன்னா, இனிமேல் நான் வைக்க வேண்டிய பொருள் எல்லாம் மாத்தி வச்சுட்டு இந்த மாதிரி தொடர்பு பண்ணி வச்சுக்குவேன், அப்புறம் நான் தேடி கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது நம்ம வைக்க வேண்டிய பொருளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அப்படி வைக்க முடியாத தருணத்துல நம்ம மாற்றி வைக்கும் பொழுது நம்ம வைக்கக்கூடிய பொருளையும் வைக்கும் இடத்தையும் தொடர்பு படுத்தி நமக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமா அதை காட்சியை பார்த்துக்கணும். அடுத்த கேள்வி வரும், நான் வைக்கிறேங்கிற உணர்வே இல்லாம தானே வைக்கிறேன், அப்புறம் எப்படி நான் வைக்கிற பொருளையும் வைக்கக்கூடிய இடத்தையும் நான் எப்படி தொடர்பு படுத்துறது? இப்ப நான் கூட அதைத்தான் கேட்கலான்னு வந்தேன். ஓகே, என்ன காரணம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா கான்சியஸா அதை நம்ம பண்ணி பாக்கணும் முதல்ல. அதாவது நீங்க ஒரு பொருளை வேற ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படி வைக்கும் பொழுது நான் இங்க வைக்கிறேன்னு சொல்லி நீங்க தொடர்பு பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில எடுத்து எழுந்திருச்சு அந்த பொருள் எங்க இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு அது தெரிய வரும். ஒரு நாளைக்கு ஒரு பொருள் 2 பொருளுக்கு இந்த மாதிரி நீங்க கான்சியஸாவே அப்படி நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமே நீங்க உங்க கையில இருந்து எந்த பொருள் விலகி நீங்க எங்கேயாவது வச்சீங்கன்னாவே உங்க மைண்ட் சொல்ல ஆரம்பிச்சிடாட்டே எங்கேயோ வைக்கிற, ஒழுங்கா தொடர்பு பண்ணி வச்சுக்க, இல்லைன்னா கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருன்ட்டு. அது நம்ம தொடர்ந்து அதை பயிற்சியில செய்யும் பொழுது நம்ம கையை விட்டு கண்ணாடியை நீங்க கழட்டி ஒரு இடத்துல வைக்கும் போதே உடனே அதை சொல்ல, நீங்க இங்க வைக்கிறப்ப நாளைக்கு நீ தேடுவ, பேசாம கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாத்தீங்கன்னா துபாய் மாதிரி இந்த மால்ல எல்லாம் போனீங்கன்னா பாக்கலாம், காரை தேடிட்டு அலைவாங்க. காரை எங்க பார்க் பண்ணோம்னே தெரியாது, அவ்வளவு கார் நிக்கும், எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும், எந்த கேட்ல வச்சிருக்கோம் எந்த இடத்துல வச்சிருக்கோம்னே தெரியாது. அப்ப அவங்க காரை நிப்பாட்டும் போதே பாக்கணும், அவங்க அங்க போட்டிருப்பாங்க இல்லைங்களா, ABC அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப அவங்க பி பிளாக்ல நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப P ஃபார் பீகாக். உடனே அவங்க என்ன யோசிக்கணும், அவங்க கார் மேல நிறைய பீகாக்கா உட்கார்ந்து இருக்க மாதிரி, அப்ப P ஞாபகத்துக்கு வந்துடும். ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. 4ன்னா செயில் போட் இருக்கு இல்லைங்களா, படகு. படகு பாத்தீங்கன்னா 4 மாதிரி இருக்குமா இல்லையா, கடல்ல படகு போயிட்டு இருக்கு, துணி மாட்டிருப்பாங்க, அது 4 மாதிரி தெரியும் நமக்கு பாக்குறதுக்கு. அப்ப அந்த 4ஆம் நம்பருக்கு படகுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த கார் மேல நிறைய பீகாக்கா இருக்கு, அதெல்லாம் படகுல போயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிட்டு நீங்க போய் மால்ல போய் எங்க வேணுமாலும் சுத்துங்க. கடைசியில வீட்டுக்கு போலாம் நினைக்கும் போது வண்டி எங்க வச்சோன்னு இப்ப யோசிச்சீங்கன்னா என்ன ஞாபகம் வரும்? ஓ அப்ப அந்த நம்பரு அந்த இது ரிலேட்டடா நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கணும். ஆமா, சரிங்க சார், சரிங்க. அதெல்லாம் நம்ம செய்யறதே கிடையாது. நம்ம வாட்டுக்கு எங்கேயோ உள்ள போய் என்ன வாங்க போறோம் அதையே யோசனை பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல நிப்பாட்டுறோம்னே ஞாபகத்திலே வச்சுக்கிறது இல்ல. நம்ம இல்ல எல்லா நேரத்திலயும் நீங்க போகும்போதெல்லாம் ஒரே இடத்துல உங்களுக்கு பார்க்கிங் கிடைக்காது. இதெல்லாம் நம்ம சின்ன எஃபர்ட் தான். இட் வில் நாட் டேக் மோர் தென் a few seconds இல்லைங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. அப்ப திருப்பி நீங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும் போது உங்க காரை நினைச்சோன்னா இந்த படம் ஞாபகத்துக்கு வருமா வராதுங்களா? கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். நம்ம ஷாப்பிங் முடிக்கிற வரைக்கும் அவ்வளவுதான். திருப்பி நீங்க ரிவைஸ் பண்ணி அந்த தற்காலிக மெமரில இருந்து நிரந்தர நினைவாட்டலுக்கு போறதுக்கு என்னென்னலாம் பண்ணுனாதான் போகும், அப்பதான் அது போகும். சில விஷயங்களை நம்ம அப்பப்ப மறந்துடலாம். பட் இருந்தாலும் அன்னைக்கு அந்த பார்க்கிங் போற இடத்துல நீங்க அதை யோசிச்சு வைக்கலன்னா நீங்க காரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். கண்டிப்பா அது தேவையில்லாம டென்ஷனையும் உருவாக்கும். நீங்கள் சார்ந்திருக்கும் கல்வி நிறுவனங்கள், தொழிற்கூடங்கள், பொது அமைப்புகள் இவற்றில் நினைவாற்றல் பயிற்சி தேவைப்பட்டால் நீங்கள் அழைக்க வேண்டிய நபர்
நினைவாற்றல் பயிற்றுனர் மெமரி கிராண்ட் மாஸ்டர் திரு ஜான் லூயிஸ் அவர்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 8248483976. மீண்டும் ஒருமுறை 8248483976. சார், இந்த வயசானவங்க எல்லாம் ஞாபக மறதியால ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? ஆமா. சாயங்காலம் 5 மணிக்கு டீ குடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த டம்ளர் கூட இன்னும் உள்ள எடுத்துட்டு போயிருக்க மாட்டோம். மறுபடியும் ஒரு டீ வேணும், இன்னும் டீ குடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. குளிச்சதை மறந்துட்டு மறுபடியும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நம்ம டீ குடுக்கும் போதே சொல்லலாம், கான்சியஸா டீயை குடிங்க, ஒவ்வொரு முடக்குக்கும் சுவையை ரசிச்சு குடிங்க, நல்லா அந்த டேஸ்ட வந்து பாக்க சொல்லுங்க. பேப்பர் படிச்சிட்டு இருப்பாங்க, இந்தாங்க டீ அப்படின்ட்டு அவங்கள பாக்க கூட மாட்டோம் இல்லையா? கண்டிப்பாங்க. அவங்க அந்த பேப்பர் நியூஸ்ல அவங்க முழுகிட்டு டீயை குடிச்சோமா குடிக்கலையான்னு குடிக்கிறாங்க. நம்ம ஏதாவது முக்கியமா சொல்லணும்னு சொல்லிருப்போம், ஆனா அவங்க வந்து அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. சொல்லலைன்னே திருப்பி நம்மகிட்டயே கேட்பாங்க. அவங்க நம்ம இதை சொல்லும் போது காதுல கேக்குறாங்க, ஆனா சிந்தனை வேற இடத்துல இருக்கு. நான் இப்ப சொல்றேன், நீங்க ஊன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க உள் வாங்கிக்கல. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், நீங்க நல்லா கவனிச்சு உள் வாங்கிக்கங்க முதல்ல இத அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. உள் வாங்காததுதான் காரணம். கண்டிப்பா கண்டிப்பா. சாப்பிடும்போது அந்த சாப்பிடனுடைய சுவையை ரசிக்கணும். காபி குடிச்சாங்கன்னா அந்த காப்பியோட ஒவ்வொரு சிப்போட டேஸ்டையும் அவங்க அனுபவிக்கணும். அது மாதிரி நம்ம சில கேள்விகள் கேட்பது மூலியமா அவங்களுக்கு அந்த கவனத்தை கொண்டுட்டு வரலாம். அப்ப இந்த காபி நல்லா இருக்குதா, இது என்ன குழம்பு, இது நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டுடலாம் இல்லைங்களா? ஆமா ஆமா. சுருக்கமா சொல்லணும்னா, நாம் சிந்திக்கக்கூடிய விஷயமும் நாம் செய்யக்கூடிய விஷயமும் ரெண்டும் ஒரே நேரத்துல ஒன்னா நடக்கணும். ஒன்னு செய்யும் போது வேற ஒண்ணு சிந்திக்க கூடாது. பிரச்சனைக்கு காரணமே இதான். மாத்திரையை சாப்பிட்டுட்டு மாத்திரையை சாப்பிட்டனா இல்லையான்னு சந்தேகம் வரும் உங்களுக்கு. நம்ம ஒன்றை செய்யும் போது வேற ஒன்றை சிந்திப்பதனாலதான் இந்த மறதிக்கு காரணம். இவ்வளவு வீட்டுல நடக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த ஒன்னே ஒண்ணுதான். பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட். எஸ், யூ ஆர் ரைட், அப்சல்யூட்லி. ஓகேங்க சார். பர்சனலா ஒரு கேள்விங்க சார். சின்ன வயசுல படிக்கிற காலத்துல நிறைய கவிதைகள் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கோம். அது புது கவிதையா இருந்தாலும் சரி, சங்க இலக்கியம், ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், இந்த எல்லா செயலும் வந்து அப்ப வந்து மனப்பாடம் பண்ண முடிஞ்சது. அது வந்து நம்ம ஒரு தொடங்கினா அப்படி கண்டினியூஸா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா அப்ப வந்து அதோட பொருள் புரிஞ்சிருக்காதுதான். ஆனா இப்ப இந்த வயசுல வந்து அந்த பாடலோட பொருள் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஆனா வந்து இப்ப மனப்பாடம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் இப்ப அது செய்ய முடியல? இதுக்கு வந்து வயசானது கூட ஒரு காரணமா இருக்குமா, இல்ல என்ன காரணமா இருக்கும்? தொடர்ச்சியா பயிற்சி கொடுக்கறதுல அதை அப்படியே துருப்பிடிக்க விட்டுறோம். துருப்பிடிக்க விட்டுட்டதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா, அதை கத்துக்க ஆரம்பிச்சோம்னா தலை வலிக்கும், உள்ள போய் பதியாது. ஏன்னா எல்லாம் துருப்பிடிச்சு போயிருக்கு. தூக்கம் வந்துருது புக்க விரிச்சாவே. அதான் துருப்பிடிச்சதுக்கு அது உள்ள வாங்கிக்க முடியல. அது அந்த விஷயத்தை கிரகித்துக் கொள்ள முடியல அதுக்கு. ஏன்னா அந்த உள் வாங்கி அதை குறியேற்றம் செய்து அதை அங்க தேக்கி வைக்கக்கூடிய அந்த பயிற்சியே நம்ம கைவிட்டுட்டோம். அப்ப திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம அதை பண்ணும்போது வராது. உங்க வீட்டுல தாழ்பாலை திறக்குறீங்க, டெய்லி திறந்து மூடுறீங்க, அது நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. ஒரு 2 மாசம் ஊருக்கு போயிட்டு வர்றீங்க, அது என்ன இருக்கும், துருப்பிடிச்சு போயிருக்கும் இல்லைங்களா? அது முன்னாடி மாதிரி இப்ப வேலை செய்யுமா? கண்டிப்பா வேலை செய்யாது. அதே போலதான் நம்ம சின்ன வயசுல வந்து தொடர்ச்சியா நம்ம புதுசா கத்துக்கிட்டே பிரெயினுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நடுவுல வந்து நிறைய அந்த கற்றலே நின்னு போயிடுச்சு. டெய்லி தொடர்ந்து நம்ம எதையாவது ஒண்ணு டெய்லி புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பொருளாதாரம் சார்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல வந்து கற்றல் அப்படிங்கறது கொஞ்சம் சாத்தியப்படல. நீங்க கற்றல்னா நீங்க வந்து இப்ப காலேஜ்ல படிச்ச அளவுக்கு வந்து நீங்க இப்ப படிக்க வேண்டாம். ஏதாவது ஒண்ணு புதுசா நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும். இப்ப நம்ம ஒண்ணும் நீங்க மென்டல்ல விடுங்க, பிசிக்கலா நீங்க சின்ன பிள்ளைல நல்லா சமணம் போட்டு உட்காருவீங்க இல்லையா? உண்மைதாங்க சார். இப்ப இன்னைக்கு எத்தனை பேரால சமணம் போட்டு உட்கார முடியும்? கீழேயே உட்கார முடியறது இல்ல, அதுதான் உண்மை. அதாவது நம்ம டெய்லி இப்ப உட்காந்து நம்ம பழகிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால வந்து இன்னைக்கு அந்த சமணம் போட்டு உட்கார முடியும் இல்லைங்களா? உண்மைதாங்க. அதே போலதான் நம்ம படிக்கிற விஷயம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தை ஃபுல்லா படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப நீங்க இன்னையில இருந்து நீங்க ஆரம்பிங்க, நீங்க வந்து ஒண்ணு புதுசா கத்துக்குங்க டெய்லி. நீங்க உங்களுடைய அந்த நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் வந்து நீங்க நாளுக்கு நாள் அதிகமாக நீங்க பாக்கலாம். வயசாக அந்த சக்தி குறையும். அது நம்ம பயிற்சியின் மூலம் தான், நம்ம தொடர் பயிற்சியின் மூலம் தான் அதை தேக்கி வச்சுக்க முடியும். இப்ப வந்து நிறைய பேர் மேடையில பேசுறாங்க இல்லைங்களா? உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா பாரதி பாஸ்கர், பர்வீன் சுல்தானா, இந்த மாதிரி நிறைய பேச்சாளர்கள் எல்லாம் ரெகுலரா பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவ்வளவு பெரிய பேச்சாளர்களா இருந்தா கூட அவங்களுமே சில நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, பேசி முடிச்ச பிறகு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த விஷயத்த சொல்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்கே அப்படிங்கிற போது இன்னைக்கு வந்து வளரக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் இருக்காங்களங்க. இப்ப அவங்க வந்து ஒரு மேடையில
மேடையில போய் பேசுற போது இந்த மாதிரி இந்த இதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைக்கிற போது எல்லாம் ஒரு கோர்வையா தான் நினைச்சிட்டு போறோம். அங்க போன உடனே சில பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்து போயிருது. நம்ம என்ன நினைச்சோமோ அதையெல்லாம் முழுசா அங்க பிரசன்ட் பண்ண முடியறது இல்ல. இதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? தொடர்பு சரியா நம்ம பண்றது இல்லம்மா. ஐடியா பை ஐடியாவை தொடர்பு படுத்தி வச்சுக்கணும். நம்ம போய் பேசுறதுக்கு முன்னாடியே நான் முதல் பாயிண்ட் இதை தான் பேச போறேன், ரெண்டாவது பாயிண்ட் இதை தான் பேச போறேன் அப்படி நம்ம அந்த பாயிண்ட மட்டும் சொல்லி அப்படியே வைக்கிறத விட ஒன்றோட ஒன்று நம்ம ஆர்டிபிஷியலா தொடர்பு பண்ணி வச்சுக்கணும். இந்த பாயிண்ட் முடிச்சோன்னா அதுக்கு இதுக்கு உள்ள தொடர்பு என்ன, அதுக்கு இதுக்கு உள்ள தொடர்பு என்ன. சரி, நம்ம சில எக்ஸாம்பிள் எல்லாம் எடுத்து நம்ம ஒண்ணு ஒன்னா பாக்கலாம். இப்ப நம்ம அந்த முதல் பாயிண்ட பேசும்போது அடுத்த பாயிண்ட் என்ன வருங்கிறது அந்த தொடர்பு நமக்கு சொல்லும். அந்த தொடர்பு எப்படி பண்ணணும், அந்த தொடர்பு மறக்காம இருக்கணும்னா நம்ம என்னென்ன மாதிரி பண்ணணும், அந்த தொடர்பு நம்மளுக்கு அடுத்தடுத்து அதை ஞாபகப்படுத்தும் அப்படிங்கறதுக்கெல்லாம் விதிமுறைகள் இருக்கு. சில நேரம் குறிப்புகள் கையில இருந்தா கூட அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிருதுங்களா? குறியேற்றம் செய்து காட்சிப்படுத்தி புலன்கள் கிளர்ச்சி அடைகிற மாதிரி நம்ம அதை தொடர்பு பண்ணி வைக்கல. அதனாலதான் நம்மளுக்கு அது மறக்குது. அந்த பாயிண்ட நம்ம கரெக்டா செஞ்சுட்டு போனோம்னா நமக்கு இந்த பாயிண்ட பேசும்போதே பின்னாடி நம்ம மூளை சொல்லிக்கிட்டே இருக்கும், அடுத்த பாயிண்ட் இதுதான், அடுத்த பாயிண்ட் இதுதான் அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்ல, கமலஹாசன் ஒரு மேடையில ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அவரே பாடின பாட்டு ஒரு சினிமா பாட்டு. அவர் அந்த மேடையில பாட சொல்றாங்க. ஆனா அவர் பாட மறுக்கிறாரு. நான் பாட மாட்டேன் அப்படின்றாரு. ஏன் பாட மாட்டேங்கிறீங்க கேட்டா நான் பயிற்சி எடுக்கல அப்படின்றாரு. நான் கேக்குறாங்க, நீங்க பாடின பாட்டு தானே சார் இதுக்கு என்ன பெரிய பயிற்சி வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு எவ்வளவு பயிற்சி பண்ணிட்டு அந்த பாட்டை பாடினேன். அதுக்கப்புறம் நான் இப்ப பாடவே இல்லை. நானு இப்ப நான் அதை பாடினா என்னால பயிற்சி எடுக்காம நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எவ்வளவு வளர்ந்தாலும் அந்த பயிற்சி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற பாயிண்ட் அந்த இடத்துல அவர் அதை தெளிவா சொன்னார். நம்ம எவ்வளவுதான் பெரிய பேச்சாளரா இருந்தா கூட நம்ம என்ன போய் பேச போறோம், முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம நம்பர் வைஸா சொன்னா பத்தாது. அதுக்கும் இதுக்கும் ஒரு முடிச்சு போடணும். அதாவது மொட்டை தலைக்கு முழங்காலுமா இருந்தா கூட அதுக்கும் இதுக்கும் நம்ம கற்பனை செய்து ஒரு முடிச்சு போட்டு வைக்கணும். அந்த 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 தொடர்பு அந்த முடிச்சுதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த பாயிண்ட ஞாபகப்படுத்தும். நம்ம பின்னாடி இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து இப்ப நம்ம இந்த 10 பாயிண்ட நான் பேசணும் வரிசையா, இதுல வரிசை மாறக்கூடாது. இந்த 10 பாயிண்ட் எப்படி நான் ஞாபகத்துல வச்சுக்கிறது, அதுக்கு வழிமுறைகள் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். இது வரைக்கும் உங்களோட பொன்னான நேரத்தை நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்காக ஒதுக்கி நம்ம நேயர்களுக்கு உங்களோட அந்த நினைவாற்றல் பத்தின தகவல்கள் எல்லாம் வழங்கினதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிமா. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது பட்டாம்பூச்சி எஃப்எம் வழங்கிய தேநீர் கடை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு.